வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு இந்தியா பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுகிட்டு வருது அப்படிங்கிறத பல வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். பல செய்திகள் மூலமா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுல முக்கியமா நமக்கு கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது எது அப்படின்னா, உலக நாடுகள்லேயே இந்தியா ஒரு மிக அதிக அளவுல கச்சா எண்ணெயை வாங்கக்கூடிய நாடாகவும், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய நாடாகவும் அமைந்துள்ளது. ஆக மொத்தம் மிகப்பெரிய அளவுல நம்ம எண்ணெயை உபயோகிக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? அந்த எண்ணெய் பாதுகாப்பு நமக்கு தேவை. இப்ப இருக்கிற போர் சூழ்நிலையில அதற்கான பாதுகாப்பு எப்படியெல்லாம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது போன வீடியோல பார்த்தோம். பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏதோ பணத்தை கொடுத்தா எண்ணெயை வாங்கணும், அதனால மக்களுக்கு அது தடை இல்லாம கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அந்த எண்ணெய் விற்கக்கூடிய நாடுகளுடைய நம்மளுடைய உறவு, இந்தியாவினுடைய உறவு எப்படி இருக்கு, அதை எப்படி பலப்படுத்தணும். ஏன்னா பணம் கொடுத்தாலும் விற்க முடியாது போய் அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்ய முடியும்? அதனால அந்த உறவுகளை எப்படி பலப்படுத்திருக்கு இந்தியா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பிரதம மந்திரி மோடி அவர்களுடைய மல்டி வெக்டார் டிப்ளமசி அப்படிங்கிறாங்க. என்ன இந்த மல்டி வெக்டார் டிப்ளமசி? காங்கிரஸ் காலத்துல எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் தரவா இந்த வீடியோல பல தகவல்களும் நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுல எண்ணெய் வாங்கக்கூடிய நாடாகவும் உபயோகிக்கக்கூடிய நாடாகும். ஆக மொத்தம் நல்லுறவு அந்த எந்த நாடுகள்ல இருந்து வாங்குறோமோ அது மிக மிக சில நாடுகள்ல இருந்து மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி, குறிப்பா ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகள். அமெரிக்காவினுடைய, அதாவது வாஷிங்டன் கொள்கை எதுவோ அது இந்தியாவினுடைய கொள்கையாக கடைபிடிக்கப்பட்டது காங்கிரஸ் அரசுனால. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. இந்தியா அதையெல்லாம் மீட்டு எடுத்து மற்ற நாடுகளோட உறவுகளை எப்படி புதுப்பிச்சிருக்கு, எப்படி முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் கட்டமா எதை பார்க்கணும்னா, 2005 மற்றும் 2009 IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்க ஈரான் மேல பல தடைகளை போட்டாங்க. அமெரிக்காவும் தடைகளை போட்டது. அந்த IAEA கொண்டு வந்த ஒரு மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு வாக்கெடுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு, யுபிஏ அரசு ஈரானுக்கு எதிராக வாக்களித்தது. இது உண்மை, இதெல்லாம் இருக்கு ரெக்கார்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யார் இருந்தாங்க? MMS மன்மோகன் சிங் பிரதம மந்திரி, சோனியா காந்தி நேஷனல் அட்வைசரி கவுன்சில் சேர்பர்சன், சூப்பர் பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் SM கிருஷ்ணா வெளியுறவுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் பிரணாப் குமார் முகர்ஜி, எல்லாம் முக்கிய தலைவர்கள். இவங்க எல்லாம் ஒன்று கூடி எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, ஈரானுக்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பாரு. NAM இதை பத்தி ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன். நான் அலைன்டு மூவ்மெண்ட். இதை யார் ஆரம்பிச்சா? ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சது. இந்தியாவின் முதல் பிரதமர். அந்த குடும்பம் தான் ஆட்சியிலேயே இருந்துட்டு வந்தது. அதனுடைய தலையாய கொள்கை என்ன? அணிசாரா நாடுகள் கொள்கை அப்படிங்கிறார். இந்தியா அதுல முக்கிய அங்கம் வகித்த நாடு. நாங்க எந்த நாட்டினுடையுமே அணி சேர மாட்டோம். இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? ஈரானுக்கு எதிராக வாக்களித்திருக்கார்கள் இந்தியா IAEA கொண்டு வந்த தீர்மானத்துல. அப்படின்னா நீங்க அணி மாறிட்டீங்க, அணிசாரா கொள்கையிலிருந்து விலகிவிட்டீர்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். அப்ப நேருனுடைய கொள்கையை குழி தோண்டி புதைச்சிருச்சு எந்த அரசு? சோனியா காந்தியினுடைய காங்கிரஸ் அரசு. அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதே சமயத்துல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஈரான் மேல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஈரானுக்கு எதிராக. இந்தியா என்ன செஞ்சது? அப்சென்ட் ஆயிட்டாங்க. ஆதரித்தும் ஓட்டளிக்கவில்லை, எதிர்த்தும் ஓட்டளிக்கவில்லை. நாங்க யாரோட அணி சேர மாட்டோம். இது அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம். இந்த மாதிரி தான் காங்கிரஸ் அரசு இந்த மாதிரி பல தகுடுதத்தங்களை செய்வதோடு அல்லாமல், அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடியை பார்த்து பல கேள்விகளை வைக்கிறார். எல்லாமே காங்கிரஸ் அரசு செய்த தகுடுதத்தங்களை இவர் மேல திருப்பி விடுறாரு. நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, உன்னுடைய அயல்நாட்டு கொள்கை என்ன, வெளி விவகார கொள்கை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயா, உங்க கொள்கை என்ன? உங்க தாத்தா கொண்டு வந்த அணி சேரா கொள்கையை நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டீங்க உங்க அம்மா மூலமா. உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படிங்கிறது தான் தவிர்க்க முடியாத கேள்வி. இன்னைக்கு கேட்கிறாரு, அவசர கால தேவைக்கு நீங்க என்ன ஏற்பாடுகளை செஞ்சிருக்கீங்கன்னு ராகுல் காந்தி ஒரு கேள்வியை வைக்கிறார். இதோ செஞ்சிருக்கோம். 3 இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வுக்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு இன்னைக்கு ரெடியா இருக்கு. அந்த கேள்வியை கேட்கக்கூடிய தார்மீக நியாயமான உரிமை உங்களுக்கு இருக்கா? காங்கிரஸ்க்கு இருக்கா? ராகுல் காந்திக்கு இருக்கா? கிடையாது. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 0 நடவடிக்கை எடுத்து அதை பத்தி திட்டமே இல்லை உங்ககிட்ட. அப்பேற்பட்ட ஒரு
கட்சி தான் இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது. ஆனா என்ன, மக்கள் பல பேர் அவங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் அதை நம்புறாங்க. அதன் மூலமா உடனே என்ன, பத்திரிகைகள், எல்லா பத்திரிகைகளும் விலை போகுது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சில செய்திகள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மோடி அரசுக்கு எதிராக இருக்கு, காங்கிரசுக்கு ஆதரவான செய்திகள். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் இந்த பத்திரிகைகள்ல இவங்களே தானே பல செய்திகளை முன்னாடி பதிவிட்டு இருக்காங்க, இந்தியா ஈரானுக்கு எதிராக ஓட்டளித்தது அப்படின்னு. இதன் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னா, ஈரானுடைய உறவு அதல பாலாதத்துக்கு விழுந்தது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, 2012-13 மட்டுமே 26.5% எண்ணெய் வர்த்தகம் ஈரானுடையது குறைந்து விட்டது அப்படிங்கிறாங்க. வெகுவாக வீழ்ச்சி அடைந்தது. ஈரான் இந்தியா மேல வைத்திருந்த நம்பிக்கை அற்று போய்விட்டது. இந்த இடத்துல சில பேர் சில கேள்விகளை எழுப்பலாம். சார், ஈரான்ல மத அடிப்படைவாத தலைவர்களால ஆட்சி நடந்ததே, அதை எப்படி நம்ம மூடி மறைச்சிட்டு ஈரானுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணுமா அப்படின்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, அது தனி சப்ஜெக்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு எப்படி அப்படின்னா, நீ எண்ணெய் விற்கிற, எனக்கு டிஸ்கவுண்ட் கொடு, நான் வாங்கிக்கிறேன், என் மக்களுக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன். ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்டா எது வருது அப்படின்னா, இந்த சபஹார் போர்ட்டை பத்தி பேசுவாங்க. கிட்டத்தட்ட 1400 கோடி ரூபாய் இந்தியா அதற்கு செலவு செஞ்சிருக்காங்க, அந்த போர்ட்டை டெவலப் பண்ணிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, INSTCன்னு ஒரு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். இது சபஹார் போர்ட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே பல நாடுகள் வழியாக சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அதன் வழியாக ரஷ்யா வரைக்கும் போகுது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து விளாடிவாஸ்டாக், அது அங்கேருந்து மும்பை வரும். மும்பைல இருந்து அதுக்கு அடுத்த கண்டினியூவேஷன் எங்க இருந்தா சென்னையில இருந்து விளாடிவாஸ்டாக், மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழி. அது பயன்பாட்டுக்கு வர இருக்கு. அது வந்துடுச்சுன்னா நமக்கு பலவித எண்ணெய் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். இந்த போக்குவரத்து, இந்த ஸ்ட்ரெயிட் ஹார்மூஸ், இந்த பெர்ஷியன் கல்ஃப், அதுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சென்னை டு விளாடிவாஸ்டாக் அந்த காரிடார் ஆரம்பிச்சிட்டோம்னா பல விதத்துல நமக்கு அது சால்வ் ஆயிடும். ஆக மொத்தம் நம்மளுக்கு இப்ப என்ன, சபஹார் போர்ட்ல நம்ம தாக்குதல் நடந்துச்சு. பைத்தியக்காரத்தனமா பேசுறாங்க. 2 போர்ட் மட்டும் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை அப்படிங்கறதா முக்கியமான செய்தி. ஒன்னு ஹைஃபா போர்ட், இஸ்ரேல இருக்கக்கூடியது, மத்திய தரைக்கடல்ல. இன்னொன்னு சபஹார் போர்ட், பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கு. அந்த சபஹார் போர்ட் ஈரானோட, அது இஸ்ரேலோடது. இந்த 2 துறைமுகங்களின் மீதும் தாக்குதல்கள் ஏதோ பக்கத்துல அடிச்சிருக்காங்க, அதனால கொஞ்சம் சில டேமேஜ் ஆயிருக்கே தவிர நேரடியாக இந்த துறைமுகங்கள் தாக்கப்படவில்லை. சரி, அப்ப இது யாரால? அதுதான் ராஜதந்திரம், பாரத பிரதமர் மோடியினுடையது. இந்த 2ம் இந்தியாவிற்கான 10 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. 2020 நவம்பர் 2025 அமெரிக்காவே இதை ஆதரிச்சு அறிக்கை கொடுத்திருக்காங்க. சபஹார் போர்ட் இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீங்க எடுத்து நடத்தலாம், 6 மாதங்களுக்கு நாங்க இப்ப அனுமதி தரணும். அவங்க யாரு அனுமதி தருது அது வேற விஷயம். அவங்க அனுமதி தந்துதான் நம்ம சபஹார் போர்ட்டை எடுக்கல, நம்ம அதை எடுத்து நடத்தல, அதுல செலவு பண்ணி அந்த துறைமுகத்தை கட்டல. நமக்கு தேவை இருந்தது நம்மளுடைய INSTCக்காக நம்ம அதை எடுத்து நடத்தோம். சரி, ஈரான் இந்தியாவிற்கு எதிராக நடந்தது. எதுக்காக நடந்தாங்க? இந்தியாவிற்கு எதிராக ஈரான் இருந்திருக்கு, இல்லைங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த உறவை நம்ம பலப்படுத்திக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 2005 2009 IAEA கொண்டு வந்த தீர்மானத்திற்கும், அதை தவிர 2011-12 அமெரிக்கா கொண்டு வந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில கொண்டு வந்த தீர்மானத்தையும் எதிர்த்து காங்கிரஸ் அரசு ஈரானுக்கு எதிராக ஓட்டளித்துள்ளார். அதே இப்ப 2022 அதே UN ஜெனரல் அசம்பிளியில வந்தது, இந்தியா அப்சென்ட் ஆயிட்டாங்க. ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஈரான் இந்தியாவின் மீது மிகப்பெரிய அவநம்பிக்கையும் ஒரு வெறுப்பையும் வளர்த்து விட்டாங்க. அது எதை கொண்டு விட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா என்று இல்ல, ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 1980களில் சல்மான் ரஷ்டின்னு ஒருத்தர் எழுத்தாளர், அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை வச்சு இந்தியாவின் மீது வெறுப்பை வளர்த்து திருப்பி விடப்பட்டது ஈரானால. அதனுடைய கல்மினேஷன் பாயிண்ட் எங்க முடிஞ்சது? 1990களில் காஷ்மீர்ல வாழக்கூடிய இந்து பண்டிட்கள் கிளீனிசிங், ரலீவ் சலீவ் கலீவ், காலங்காலத்தால முழக்கங்கள் தான் மசூதிகள்ல இருந்து எழுப்பப்பட்டு ஜெனோசைடு காஷ்மீரி பண்டிட் நடந்தது ஈரான். அப்ப இந்தியா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, அதற்கு எதிர்த்து அப்படியே கையை பிசைஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இதெல்லாம் பத்தி பேசும்போதுதான் எண்ணெய் ஈரான்ல இருந்து வாங்குவது வெகுவாக குறைந்து விட்டது. இதுல இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்திய ஆயில் கம்பெனிகள் இருக்கு இல்லையா, குறிப்பா அரசு சார் நிறுவனங்கள், $1.5 பில்லியன் அன்றைய தேதி
அதை கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாம தவிர்க்கப்பட்டது. கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்க அரசு இந்தியாவினுடைய கையை முறுக்குனாங்க. இவங்க கையை பிசைஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய அடி. ஈரான் இந்தியா மேல நம்பிக்கை இழந்து விட்டது. இவங்களுக்கு எண்ணெயை வித்தா இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அடுத்தது இன்னைக்கு அது வேற நிலைமை. அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா ருபி ரியால்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு, வர்த்தகம் செய்யலாம். அது அப்படியே குழப்பத்துல கொண்டு போய் விட்டது. இன்னைக்கு அப்படியா? மோடி அவர்கள் ஈரானோட அமெரிக்கா நீ என்ன வேணா தடை விதி, நான் ஈரான்ல இருந்து வாங்குவேன், ஏன்னா என்னுடைய நாட்டினுடைய எண்ணெய் பாதுகாப்பு என்னுடைய மக்களுக்கு அவசியம். நீ ரஷ்யா மேல சாங்ஷன் போடு, வெனிசுலா மேல சாங்ஷன் போடு, ஈரான் மேல சாங்ஷன் போடு, 3 நாடுகள்ல இருந்து நம்ம வாங்கணும். இன்னைக்கும் ரஷ்யால இருந்து நான் ஸ்டாப்பா வந்துகிட்டு. நான் இப்ப சமீபத்துல நான் ஒரு செய்தி படிச்சேன். 8 கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஹார்மூஸ் வழியா இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயமும் படிச்சேன். 2 கப்பல்கள் சிங்கப்பூர் டெஸ்டினேஷன், ஆனா குஜராத்ல இருக்கிற ஜாம்நகர் ரிஃபைனரியில எண்ணெயை இறக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு எந்த விதத்துல இந்தியா ரஷ்யாவிற்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை குறைச்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. இந்தியா ரஷ்யா உறவு முறிந்து போய்விட்டது. கலப்பி விடுங்க வதந்திய, மக்கள் நம்புறாங்க. அதையும் செய்தி ஊடகங்கள் இதை விடாம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை எந்த அடிப்படையில நான் உங்க கூட ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டாம் லாண்டோஸ் அப்படிங்கிறவர், அவர் ஓப்பனா இந்தியாவை மிரட்டிருக்காரு. அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிராக, குறிப்பா ஈரான் சார்ந்த கொள்கைகளை இந்தியா ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. அப்ப இந்தியா என்ன செஞ்சது? நான் தான் சொன்னேன் இல்லையா, மன்மோகன் சிங், சோனியா காந்தி எல்லாம் ஈரானுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அதை இவர் கொடுத்த மிரட்டல் மூலமாக அமெரிக்கா செய்து காட்டியது. அதை இப்ப இருக்கிற நிலைமையை பாருங்க. பாரத பிரதமர் என்ன செய்யறார்? சபஹார் போர்ட்டா இருக்கட்டும், INSTC ரூட்டா இருக்கட்டும், எல்லாம் சுமூகமா அதனுடைய வேலை நடந்துகிட்டே இருக்கு. நடவடிக்கைகள் அதாவது போய்கிட்டே இருக்கு. எந்த தடங்களும் கிடையாது. ஈரானே இப்ப சொல்லியிருக்கு, செயின்ட் ஹார்மூஸ் வழியாக இந்திய கப்பல்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே அமெரிக்கா, இஸ்ரேல், மற்ற ஐரோப்பிய நாடுகள் அந்த ஸ்ட்ரெயிட் ஹார்மூஸ் வழியா வரக்கூடாது, வந்தீங்கன்னா அடிபடும். இந்த தகவலை எப்ப வந்தது? இப்ப சமீபத்துல போர்க்காலத்துல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை ஈரான் செஞ்சிருக்கு, இந்தியாவிற்கு ஆதரவாக செஞ்சிருக்கு. சரி, இப்ப மோடியினுடைய மல்டி வெக்டார் டிப்ளமசி எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் போர், பல நாடுகள்ல போர் நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயுமே ஆயுதம் ஏந்திய நடவடிக்கைகளா தான் இருக்கு. இந்தியாவினுடைய நடவடிக்கை இருக்கு, பேச்சுவார்த்தை நடவடிக்கை. எதா இருந்தாலும் நேர போறாரு, ஃபிளைட்டை பிடிச்சி நேரா போயிடுறாரு பாரத பிரதமர் மோடி அவர்கள். இல்லைன்னா ஜெய்சங்கர் அனுப்புறாரு, இல்லைன்னா அஜித் தோவலை போய் பார்க்க, போயிட்டு என்ன பண்ண, அவங்க கிட்ட போய் பேசுங்கப்பா, சொல்லுங்க இதெல்லாம்ப்பா எங்களுடைய நிலப்பாடு, ஒத்துவாங்க, நல்லபடியா செய்யுங்க. எந்த நாட்டுக்கு மோடி போனாலும் முதல்ல அவர் விதைக்கக்கூடிய நம்பிக்கை, அதுதான் முக்கியமான கரன்சி அப்படிங்கிறார். உங்களுக்கு எந்த சங்கடம் வந்தாலும் நாங்க உறுதியா நிற்போம். ஆனா உனக்கு ஆதரவாகவும் செய்ய மாட்டேன், அடுத்தவனுக்கு ஆதரவாகவும் செய்ய மாட்டேன், அவனுக்கு எதிராக செய்ய மாட்டேன், உனக்கு எதிராக செய்ய. நம்ம 2 பேர் நாட்டுக்கு என்ன முக்கியமோ, உன் நாட்டு மக்களுக்கு எது தோதா இருக்கோ, நன்மை பயக்கக்கூடியது, என் நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அதை நம்ம பேசுவோம். கண்டிப்பா இது போருக்கான நேரம் அல்ல. போரை தவிர்த்து வர்த்தகம் தான் முக்கியம், அதை நம்ம முன்னெடுப்போம் அப்படிங்கிறது தான் எந்த இடத்துலையுமே மோடி அவர்கள் ஆணித்தரமாக இதுவரைக்கும் சொல்லி வந்திருக்கக்கூடிய செய்தி. இதனாலதான் உலக தலைவர்கள் எல்லாருமே அவர் பயங்கரமா பாராட்டுறாங்க. பாருங்க எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு. முதல்ல டைரக்டா பேசுறாரு, யாரோட இந்த நடுவுல எனக்காக நீங்க பேசுங்களேன் கொஞ்சம், அந்த மாதிரி சவடாலே கிடையாது, அந்த மாதிரி தகுடுதத்தமே கிடையாது. ராகுல் காந்தி என்ன பண்றாரு, இவர் இங்கேருந்து போறாரு வெளிநாட்டுக்கு, போயிட்டு அங்க இருக்கிறவங்க ஜார்ஜ் சோரோஸ் சொல்றதை கேட்டுக்கிட்டு, இங்க அந்த மாதிரி இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் கிடையாது, நேரடியான பேச்சு. நேத்தன்யாகு கூட நேரடியா பேசுறாரு, நேரா போறாரு, 2 நாள் அங்க ட்ரிப்பு, நேத்தன்யாகு கட்டி அணைக்கிறாரு, பேசுறாரு. இதுதான்ப்பா, தயவு செஞ்சு என்ன செய்ய, இந்த மாதிரி பதட்ட சூழ்நிலை, போர் சூழ்நிலை எல்லாம் தவிர்த்துட்டு சுமூகமான ஒரு முன்னெடுப்புக்கு வா, ரொம்ப சீக்கிரமா என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதன் மூலம் அமைதிக்கான வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அவங்க இல்ல எங்க நாடு பாதுகாப்பு, நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க இது பண்ணுவாங்க. சரி, ஓகே, உன் நாடு நீ பாத்துக்கோ. சரி, நம்ம 2 பேர் நாட்டுக்கு என்ன முக்கியமான இது தேவை, உன்னுடைய டெக்னாலஜி எனக்கு வேணும், உன்னுடைய டிஃபென்ஸ் சார்ந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அதனுடைய தேவை இந்தியாவுக்கு தேவை, கொடு, நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு பதிலாக நீ என்ன செய்யற? இந்த மாதிரி பரஸ்பரமான வர்த்தகம் சார்ந்த ஒப்பந்தம். நமது நாட்டு மக்கள், இந்திய நாட்டு மக்கள்
நலம் சார்ந்த ஒப்பந்தம் இதுல முன்னெடுத்து செய்யறாங்க. நேரடியா அது கிட்டத்தட்ட 75 லட்சம் இந்தியர்களை இஸ்ரேல்ல வேலை வாய்ப்புக்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டு அதுக்கு உறுதிய மொழியும் அழிச்சிருக்கு. அவர் சொல்றாரு, நேத்தன்யாகு சொல்றாரு, இந்தியர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு அவர்கள் குந்தகம் விளைவிக்க மாட்டார்கள், அந்த நாட்டினுடைய ஒன்றி போவார்கள். இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இப்ப சமீபத்தில் ஒரு இது படித்தேன், கட்டார்லயோ பஹ்ரைன்லயோ சில இந்தியர்கள் ஈரானுக்கு ஆதரவாக ஏதோ ஒரு போராட்டம் மாதிரி சின்னதா ஏதோ ஒன்று நடத்தினதுனால அவங்க 3 பேர் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சில பேர் அந்த மாதிரி செய்வாங்க, அது விட்டுடுங்க. ஐக்கிய அரபு நாடுகள் அவருடைய பிரசிடென்ட் முகமது பின் ஜயத் அவரை நேரடியா பேசியிருக்காரு. அவர் இங்க வந்திருந்தார், 2 மணி நேரம் தான் வந்திருந்தார். நேரடியா பேசுறாங்க, என் நாட்டு மக்கள் 35 லட்சம் மக்கள் யுஏஇல வாழறாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒண்ணுன்னா நேரடியா அவங்க தூதரகத்துக்கு, இந்திய தூதரகத்துக்கு அவங்க வந்துருவாங்க, தேவையான உதவியை நீங்க செய்யுங்க. இதுதான் பேச்சு. அது தவிர ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு இந்தியாவில் இருந்து பல பாதுகாப்பு இராணுவ தளவாடங்கள்லாம் கொடுப்பதற்கான விற்பதற்கான ஒப்பந்தங்களும் போடப்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் நேரடியான பேச்சு. அடுத்தது பாருங்க, முகமது பின் சல்மான் கிரவுன் பிரின்ஸ் சவுதி அரேபியா, அவர்கிட்டையும் பேசலாம். எங்களுக்கு எண்ணெய் வாங்கணும், உங்களுடைய நாட்டினுடைய வளங்கள் எங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுங்க, எங்க நாட்டு மக்கள் அங்க வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. நேரடியான பேச்சுவார்த்தை. இஸ்ரேலோட பேசுறாரு, சவுதி அரேபியாவோட பேசுறாரு, யுஏஇயோட பேசுறாரு. பஹ்ரைன் நாட்டினுடைய அரசர் ஹமாத் பின் இசா அல் கலீஃபா அவருடைய நேரடியான தொடர்புல பேசி இந்தியர்கள் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவிற்கான உறுதியான எண்ணெய் வர்த்தகம் உறுதி செய்யப்பட்டு பேசியிருக்காங்க. இதை தவிர கட்டார், ஒமான், குவைத் எல்லா நாடுகளோடையும் பேசியிருக்காங்க. நேரடியாக பாரத பிரதமர் தொலைபேசியில் பேசி. இதை தவிர ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அவரோட இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியான தொடர்பு, நேரடியான பேச்சுவார்த்தை எல்லாம் உறுதி செய்யப்படும். எந்த இடத்துலையுமே இந்த போர்ல யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ இந்தியாவின் நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யும். ஆனா காங்கிரஸ் என்ன, ராகுல் காந்தி, மோடி பயந்துட்டாரு, மோடி மௌனம் சாதிக்கிறார். இந்த மௌனத்திற்கு பின்னால அமெரிக்காவினுடைய கையை முறுக்குவதற்கு மோடி அமெரிக்க கொள்கைகளை நம்புகிறார், அதை கடைபிடிக்கிறார், அதனாலதான் மௌனம் சாதிக்கிறார். ஈரான் மீது கண்டனம் தெரிவிக்கவில்லை, அமெரிக்கா மீது கண்டனம், இஸ்ரேல் மீது கண்டனம், இப்படி ஒன்னொன்னா தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஈரான் மேல கண்டனம் தெரிவிச்சா சபஹார் போர்ட்டு, ஈரான்ல இருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய், ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்ல நமக்கு அளிக்கப்பட்ட அனுமதி எல்லாம் தடைபடும். அமெரிக்கா மேல கண்டனம் தெரிவிச்சா அது வேற விதமான பின்விளைவுல. நம்ம ஒன்றும் அவங்களுக்கு பயப்பட போறது கிடையாது. இத்தனை நாள் பயப்படாம இன்னைக்கு பயப்பட போறோம் கிடையாது. மோடி அவர்களுடைய தலையாய கொள்கை தன்னுடைய நடவடிக்கைகளால, தன்னுடைய அரசனுடைய நடவடிக்கைகளால இந்திய மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அப்படிதான் பாக்குறாங்க. அமெரிக்காவை எதிர்த்து நின்று 4 வார்த்தை தைரியமா பேச முடியாது. அப்படி இது தைரியம் சார்ந்தது கிடையாது, இது விவேகம் சார்ந்தது. மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது. நான் தைரியமா பேசிடுவேன், நான் என்ன வேணா பேசிடுவேன், ஆனா அவஸ்தப்பட போறது யாருன்னா என் நாட்டு மக்கள். அதை நான் செய்ய மாட்டேன். நான் சாதுரியமா அரசியல் சாணக்கியத்தனத்தோட ராஜதந்திரமா அமெரிக்கா கிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ அதை டீல் பண்ணுவேன், ஈரான் கிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ, இஸ்ரேல் கிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ பண்ணுவேன். அதுதான் முக்கியம். இன்னொன்னு பாருங்க, இவர் சொல்றாருல, ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கர்கே, இந்த பல தலைவர்கள், இந்த ஜெயராம் ரமேஷுக்கு அவங்களுடைய ட்வீட் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு கேவலமா ட்வீட் போடுறாங்க அப்படி வரலாம் தோணும். அவங்க என்ன மாதிரி பேசியிருக்காங்க பாருங்க. மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல, ஒப்பீனியனே சொல்ல மாட்டேங்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கவில்லை. யாரு மேல கண்டனம் தெரிவிக்கணும்? ஈரான் மேல தாக்குதல் நடத்துது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அது நமக்கு என்ன? நம்ம எந்த விதத்துல கண்டனம் தெரிவிக்கணும்? நம்ம நீங்க உங்க தாத்தா சொன்னதுதான் அணி சேரா நாடுகள் குழுவுல தலையாய பங்கு வகித்த அப்படின்னு. நம்ம கொள்கையே அணி சேராது தானே. இப்ப எதுக்கு அணி சேரணும்னு சொல்றீங்க? ஏன் ஒன்னா உங்க தாத்தாவோட கொள்கையை நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டீங்க, அதனால மத்தவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்ன்றீங்களா? இல்ல, இந்தியா என்னைக்குமே அணி சாராது. அது உங்க தாத்தா சொன்னதுக்காக கிடையாது, இந்திய நாட்டு மக்களுடைய நலனுக்காக அணி சேராமல் இருக்கும். அதுதான் முக்கியம். அந்த மாதிரி
தாத்தா சொல்லிட்டாருங்கிறதுக்காக அணிசேரா நாடுகள் கிடையாது. கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்தார், கிரேனி, ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க 2 பேரும். இந்த போர் அவசியம் இல்லாது, இது தவிர்க்கப்பட வேண்டியது. பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமான தீர்வு விரைவில் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். எங்க மௌனம் சாதிச்சாங்க? எல்லாருக்கும் நேரடியா தொலைபேசியில தொடர்பு. ஜெய்சங்கர் பேசியிருக்காரு. இப்ப இது மாதிரி பப்ளிக்ல வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கனடியன் பிரைம் மினிஸ்டர் கிரேனியோட பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்காங்க. என்ன தேவை உங்களுக்கு? இதை விட இன்னும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? இந்தியாவின் நிலைப்பாடு வெளியுறவு கொள்கையா இருக்கட்டும், வர்த்தகம் கொள்கையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் இந்திய மக்களுடைய நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதா முக்கியமானது. இறக்குமதி கொள்கையோ ஏற்றுமதி கொள்கையோ அடுத்த நாடு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கான எந்த சந்தர்ப்பமும் வரவே வராது. நமக்கு நம்ம நாட்டினுடைய கொள்கைகள் இருக்கு, நம்ம நாட்டினுடைய பிரின்சிபிள்ஸ், பிலாசபி, பாலிசி எல்லாமே இருக்கு. அடுத்தவன் சொல்லிதான் நான் செய்யணுங்கிறத அவசியமே கிடையாது. கடைசியா நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்தியா எப்படிப்பட்ட, இதுதான் இந்த மல்டி வெக்டார் டிப்ளமசி. ரஷ்யாவோட புட்டின் பாராட்டி பேசுறாரு. இந்தியா மாதிரி ஒரு நாடு, இவ்வளவு நடுநிலைமையான நாடு வேற எந்த நாடுமே கிடையாது அப்படிங்கிறார். அமெரிக்க அதிபரே பாராட்டி பேசியிருக்காரு. ஒரு நடுவுல வளருவாரு, அது வேற விஷயம். இந்தியா தவிர்க்க முடியாத ஒரு குளோபல் பவர் அப்படிங்கிறாரு ட்ரம்ப் சொல்றாரு. ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்துல உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா, அதைத்தான் செஞ்சிருக்காரு ட்ரம்ப். ரஷ்யா, அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், மற்ற பல அரபு நாடுகள் யாரோடையுமே எந்த விதமான சச்சரவோ சண்டையோ கிடையவே கிடையாது. சுமூகமான உறவு. அதைத்தான் இந்த மல்டி வெக்டார் டிப்ளமசி மோடியினுடைய, இது உலக நாடுகள் எல்லாமே வியந்து பாராட்டுறாங்க. எப்படி இவரால இந்த மாதிரி செய்ய முடியும்? அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்தியா இஸ் த பெஸ்ட் இன்டர்லோக்யூட்டர் இன் வேர்ல்டு நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு உலக தலைவர். அதாவது பல நாடுகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கும், அதற்கு வந்து நடுவராக யார் பக்கமும் சார்ந்து இல்லாத ஒரு நடுவராக இருக்கக்கூடிய ஒரு தலைமை இந்தியாவிற்கு இயற்கையாகவே அமைந்து விட்டது. அது திரு பாரத பிரதமர் மோடி அவர்களால கிடைத்த ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி உலகத் தலைவர் சொல்றோம். நம்ம இந்த ராகுல் காந்தியோ இல்ல மல்லிகார்ஜுன கர்கேயோ மற்ற காங்கிரஸ் தலைவர்களோ இல்ல ஈவன் சோனியா காந்தி ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஈரான் பத்தி நம்ம வாய மூடிக்கிட்டு இருக்கோம். பழையபடி இது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தான் வந்தது, மிகப்பெரிய ஆர்டிகிள். அதை பத்தி கூட பல தகவல்களை நான் படித்தேன். நான் இவர்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்தியா எந்த விதத்திலையுமே, நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம பாட்டுக்க ஜாலியா T20 மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற நாடுகள்ல சைரன் கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்க என்னன்னா வேற மாதிரி கோஷங்கள், வெற்றி கோஷங்கள் வந்துட்டு இருக்கு. ஜாலியா ஹாப்பியா உட்காந்து மகளிர் தினத்துல ஆண்கள் வெற்றி பெற்று இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கு என்ன அப்படின்னா, திறமையான உறுதியான தலைமை இருக்கிறதுனால தான். அது பாரத பிரதமர் மோடி அவர். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி.